வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இது ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. Q&A 57ல இந்த கேள்வியை பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கேன், சனி சார்ந்த துறைகளில் வருவீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு நண்பர் மூலியமா இந்த ஜாதகம் இல்லையே, இவங்க சனி சார்ந்த துறையில இல்ல, இவங்க டாக்டரா இருக்கிறாங்க, நீங்க எப்படி இது இப்ப சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து அவங்க டாக்டரா இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில இருக்கிறாங்கன்னொடனே மருத்துவத்துல எந்த துறையில இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுட்டு அவர்கிட்ட இந்த வீடியோ நான் விளக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஜாதகம் இதுதான். 15 ஜனவரி 1994 11:20 PM அரியலூர்ல பிறந்த ஜாதகம், தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? சரி, ஜாதகத்துல கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2வது இடத்துல குரு, 3ஆம் இடத்துல ராகு, 4ல செவ்வாய், 5ல லக்னாதிபதி இரு பெரு நண்பருடைய வீட்டுல இருக்காரு. புதன், சுக்கிரன், சூரியன் 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல சனி, சந்திரன், 9ஆம் இடத்துல கேது. இதுதான் ஜாதகம். ஓகே, ஜாதகத்துல மேலோட்டமா பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தோட, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோட செவ்வாயின் தொடர்பும், ராசிக்கு 10ஆம் இடத்தோட சனியின் தொடர்பும். இதுல எப்படி சனியின் தொடர்பு அப்படின்றத கொஞ்சம் துல்லியமா எடுத்தீங்கன்னா, சனி தான் அதிக சுபத்துவமாக குருவின் பார்வையில இருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அப்ப அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இவங்க இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. பார்க்கும்போதே நவாம்சத்துல புதனும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நேரடியா இவங்க ஏன் சனி சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்களுக்குள்ள போற ஜாதகம் இது. ஓகேங்களா? சரி, ஏன் இந்த மாதிரியான அமைப்புல இருக்காங்க அப்படின்னா, ஒருவர் எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கிறாரு, ஊசி மட்டும் போடுறாரு, மருந்து மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு செவ்வாய் பங்கமே இல்லாம அதிகபட்ச சுப அமைப்புல இருப்பாரு. ஓகேங்களா? அந்த செவ்வாய்க்கு எங்கேயாவது சனியுடைய கலப்பு சனியும் ஒரு ஈக்குவலான சுபநிலைக்கு வரும் பொழுது எலும்பு, மூட்டு, இந்த அழுக்கு மாதிரியான அமைப்புகள், சேவை செய்யக்கூடிய தன்மைகள், பல்ல புடுங்கிறது. இதுல ஏன் பல்லு புடுங்கிறது, எலும்பு மூட்டெல்லாம் சனி அப்படின்னா, பல்ல ஈஸியா புடுங்கிட முடியாது, கஷ்டப்பட்டு புடுங்கணும், மெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும், மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டயபெட்டிக் காரங்களுக்கு இந்த பார்ட்ஸ் கை கால் வெட்டுறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு பண்ணணும், ஒரு சேவை அடிப்படையில தான் பண்ணணும், கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பண்ணணும், அழுக்கு சார்ந்தும் இருக்கும். ஓகேங்களா? சனினா என்ன சொல்றோம், அழுக்கு அப்படின்னு சொல்றோம், மிஷின்ஸ் இரும்புன்னு சொல்றோம்ல. இது மாதிரியான இந்த எலும்பு, மூட்டு, எலும்பை வெட்டுறது, இது பண்றதெல்லாம், அப்ப இந்த சதையை வெட்டுறதெல்லாம் செவ்வாய்ங்க. சதையை வெட்டுறது, ஸ்டிச்சிங் பண்றது, இது காயத்துக்கு மருந்து போடுறது, இதெல்லாம் செவ்வாய். ஓகேங்களா? இரும்பை யூஸ் பண்றது, கஷ்டப்பட்டு பல்ல புடுங்கிறது, கஷ்டப்பட்டு எலும்புகளை மிஷின் வச்சு தான் வெட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் சனி. அப்ப இவங்க ஏன் டென்டிஸா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியாச்சா. அடுத்ததாக இவங்களுடைய மேரேஜ் லைஃப் பத்தி கேட்டிருந்தாங்க. கெரியர் கண்டிப்பா இவங்க இந்த துறையில தான் இருப்பாங்க, நல்லா இருக்குவாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி தசை, யோக தசை. அடுத்த புதன் தசையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பொண்ணு. சனி தசையில இப்ப சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த செப்டம்பர் வரைக்கும். இப்ப லவ் மாதிரியான விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா நல்ல பலன் இல்லை. ஏன்னா அஷ்டம சனி, சதய நட்சத்திரத்தை சனி இப்ப தாக்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல இப்ப அவங்க சதயம் 3வது பாதம். இந்த ஒரு வருஷம் அடுத்த 2024 25 பிறக்கிற வரைக்கும் இங்க நல்ல பலன் சொல்ல முடியாதுங்க. 25 ஏப்ரல் முடிஞ்ச பிறகு திருமணம் மாதிரியான விஷயங்கள் நல்ல பலன் இருக்கும். ஆனா இதுக்கு இடையில இருக்கிற ஒரு விஷயம், இது அவங்க கேட்காத விஷயம். இந்த இடத்துல சனி சிம்மத்தை பார்க்கிறாரு, சூரியன் 12ஆம் அமைப்புல மறைறாருன்றதுனால அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகம்ங்க. இந்த இடத்துல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சனி தசையில சந்திரன், சனி தசையில சூரியன், சனி தசையில சூரியன், சந்திரன், செவ்வாய், இது மூன்றுமே தாய் தந்தையரை அடுத்தடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஏழரை சனி அமைப்புன்றதுனால இங்க துல்லியமாவே தந்தைக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் கேட்டிருக்கோம். இவங்களோட தாய் தந்தையரோட ஜாதகம் கேட்டிருக்கோம், ஈவினிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அடுத்த விஷயம் அப்படின்னா தந்தை தாய் அமைப்புகள் டிஸ்டர்பா இருக்கு, தந்தையால் தாய் டிஸ்டர்ப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது ஹெல்த் ரீதியாகவும் இருக்கலாம். இது ஏன்னா பொண்ணோட ஜாதகம், இவங்களோட ஜாதகத்தை, அந்த நபருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சில துல்லியமான விஷயங்களை சொல்லலாம். இங்க பாக்குறப்ப அப்பா ஏதோ டிஸ்டர்ப் ஆக போறாருங்க, சனிக்கு 12ல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்ல தந்தை சார்ந்த அமைப்புல அப்படின்னும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். சொல்லிதான் அந்த பெற்றோருடைய ஜாதகம் கேட்டிருந்தேன், அந்த காய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனோட அடிப்படையில திருமணம் இங்க நல்ல மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இந்த ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுபர் இருக்கிறதே ஒரு நல்ல அமைப்பு. தாமதமாகத்தாங்க இருக்கும். ஏன்னா ராசிக்கு 7 சனி பார்க்கறதும், இந்த 6ஆம் அதிபதி 7ல மறைஞ்சிருக்கிறாரு. பாவரா இருந்து மறைஞ்சாலும் அந்த அதிபதி மறையும் பொழுது குழந்தை அமைப்புகள் தாமதமாக இருக்கும். ஆனா நல்ல குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்குங்க. ரொம்பலாம் பயப்பட வேணாம். இப்பயே 30 வயசாச்சா,
இன்னும் 2 வருஷத்துல நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பம் சொல்லிட்டு கெரியர் பேஸாவுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. நிறைய படிப்பீங்க, இன்னும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஆர்வம் இந்த பொண்ணுக்கு இருக்கும். வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், பிஹெச்டி மாஸ்டர் அப்படி இப்படின்னு பண்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 2வது விஷயம், பிறந்த இடத்துல இருந்து வெளிநாட்டை பத்தி ஒரு கேள்விதான் அவங்க அந்த Q&Aல கேட்டிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை, வெளியில போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்கிற இவரும் சரி, சனியும் சரி, அடுத்து இருக்கிற புதனும் அப்படி ஒரு பெரிய மாதிரியான மாற்றங்களை கொடுக்காதுங்க. இடமாற்றம்லாம் இல்லை. குறிப்பா வெளிநாடு அமைப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னா 8-12 நேரடி அமைப்புகள்ல சனி பார்வையில இருக்கு அப்படின்றதுனால. சரிங்களா? அப்ப இந்த ஜாதகத்தோட அடிப்படையில இப்போ 7 சனி தாண்டும் போது அப்பாவோட ஹெல்த், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பாத்துக்கிறது. 7 சனி முடிஞ்சு ஜென்ம சனி, இந்த பாத சனியும் முடிஞ்ச பிறகு திருமணம் மாதிரியான அமைப்பு பண்றது நல்லா இருக்கும். வேற நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.